நேத்து தான் ஒருத்தர் இறந்தாரு. நேத்து காலையில 6 மணிக்கு ஒருத்தர் இறந்தாரு. அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணு இப்போ காலையில இறந்தது. வேலைக்கு இதே மாதிரிதான் இறந்தாரு. கடைக்கு போனவரு கடையாண்டி அப்படியே மயங்கி உயிர்ந்தாரு. கரண்ட் ஷாக் அடிச்சு தான் தடுத்து உயிர்ந்தாரு. ஆனா அவங்க தெரியாது அவங்க வீட்டுல ஒத்துக்காத அவங்க எடுக்க போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அடக்கமும் பண்ணியாச்சு. ஏன்னா இது வெளியே காட்டிக்கல. அவங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இதே ஏரியா தான். கார்த்திக்னு அவர் பேரு. வயசால சின்ன வயசு. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. அவங்க இது வெளியே காட்டிக்கல, அவ்வளவுதான். தண்ணி தேங்க பாருங்க, இப்ப கூட தேங்கின்னு இருக்காது. யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது ஸ்டெப் எடுக்க மாட்டேங்க. ஸ்டெப் எடுத்தாதான் இதெல்லாம் ஒரு நடவடிக்கை வந்தாதான் ஊர் மக்கள் நல்லா இருக்க முடியும். மாநகராட்சி கண்டுக்கவே மாட்டேங்குது. மாநகராட்சி என்ன பண்ணுது, போன் பண்ணா எடுத்து கட் பண்ணிடுறாங்க, வரவும் மாட்டேன்றாங்க. அதை ஸ்டெப் எடுத்து பண்ணாதானே. இது காலையில இருந்து நேத்துல இருந்து 2 பாடி போயிடுச்சு. இன்னும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. கரண்ட் இப்ப ஆன் பண்ணாங்கன்னா கரண்ட் ஒயரும் எரியும். அந்த இடத்துல யாரு ஷாக் அடிக்கும்னு தெரியாது. இன்னும் 10,000 குறுக்கு தெருவுல 12,085ல அந்த லைன்ல இன்னும் தண்ணி தேங்குது. என்னங்க சார், இது எத்தனையோ வாட்டி தண்ணி தேங்குது. இது ஃபர்ஸ்ட் கிடையாது. தண்ணி தேங்கின்னு தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கிடையாது. இது நாங்க வந்தனால தேங்குது தண்ணி. நாங்க வந்தனால தேங்குது. 15 வருஷம் ஆகுது நாங்க அது வரைக்கும் தேங்கின்னு தான் இருக்குது. யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்.